கரூர் மாவட்டத்தில் எத்தனை கார்டுகள்? 3,33,000 குடும்ப அட்டைகள் கரூர் மாவட்டத்தில் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பை பெற இருக்கின்றார்கள். அதனுடைய மதிப்பு 100 கோடியே 8 லட்சம். மொத்தம் எல்லாம் சேர்த்து அரிசி கரும்பு எல்லாம் சேர்த்து மொத்தமாக 100 கோடியே 8 லட்சம் எல்லோரும் சேர்த்து பச்சரிசி சர்க்கரை ஒரு நீல கரும்பு கூடுதலாக 3,000 எல்லாம் சேர்த்து வேஷ்டி சேலை எல்லாம் சேர்த்து 100 கோடி 8 லட்சம். புதிதாக பாலம் சொன்னீங்க, புதியதாக 2 இது சொன்னீங்க, சாலை விஸ்தரிப்பு மற்றும் ஏற்கனவே கோயம்பள்ளி மேலப்பாளையம் அமராவதி ஆற்றின் ஒரு உயர்மட்ட பாலம் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு இணைப்பு சாலை இல்லாமல் அது பாதியில் நின்று விட்டது. அந்த இணைப்பு சாலைகளை அமைப்பதற்காக மாண்பு முதலமைச்சர்கள் 11 கோடி ரூபாய் நிதிகளை விடுவித்து அதற்கான அரசாணையை வழங்கியிருக்கிறார்கள். அந்த இணைப்பு சாலை அமைப்பதற்கான இடம் எடுப்பதற்கு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த இடம் எடுத்து முடித்த பிறகு அந்த இணைப்பு சாலை முழுவதுமாக அமைக்கப்பட்டு மாண்பு முதலமைச்சர்கள் அந்த பாலத்தை பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு திறந்து வைக்க இருக்கின்றார்கள். ஏற்கனவே நெரூரையும் திருச்சி மாவட்டம் முன்னியூரையும் இணைக்கக்கூடிய காவிரி ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் என்பது நீண்ட ஆண்டுகால கோரிக்கை. இதிலிருந்து என்ன சொல்றதுன்னா, மக்களிடத்தில் செல்வாக்கு இல்லாமல் இழந்தவங்க இந்த திட்டங்களாக செயல்படுத்தக்கூடாது என்ற குறுகிய மனப்பான்மையோடு பல தடைகளை ஏற்படுத்தி நீதிமன்றம் வரை சென்று பார்த்தார்கள். ஆனால் நீதிமன்றம் வரை சென்று வென்று இப்பொழுது அந்த புதிய சுற்றுவட்ட சாலை ரிங் ரோடு அமைப்பதற்கான பணிகளை முதல் கட்டமாக ஈரோடு ரோடு குட்டக்கடை தொடங்கி சேலம் பைபாஸ் வரை மண்மங்கலம் வரை அமைப்பதற்கு 72 கோடி ரூபாய் நிலம் எடுப்பதற்கு மாண்பு முதலமைச்சர்கள் அரசாணை வெளியிடப்பட்டு நிதிகளை தந்திருக்கின்றார்கள். அதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இப்போ அடுத்த கட்டமாக சேலம் பைபாஸ் மண்மங்கலம் தொடங்கி 16 மண்டபம் வரை நெரூர் சாலை வரை எடுப்பதற்கான 2ஆம் கட்ட பணிகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். அதற்கு அடுத்து 16 மண்டபம் தொடங்கி வீரராக்கியம் வரை அந்த சுற்றுவட்ட சாலை அமைய இருக்கின்றன. அந்த வீரராக்கியம் சாலை அமைக்கின்ற பொழுது மீண்டும் ஒரு பாலம் சோமூர் பகுதியில் கூடுதலாக அமைய இருக்கின்றன. ஒரு தீவை போல இருந்த ஊராட்சிகள் இப்பொழுது 3 பாலங்களை பெற்று சிறப்படையக்கூடிய வகையில் மாண்பு முதலமைச்சர்கள் அதற்கான திட்டங்களை தந்திருக்கின்றார்கள். இன்னொன்று கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஒரு வழி சாலையாக இருக்குது. 16 மண்டபம் தொடங்கி செல்லிபாளையம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திரும்ப சோமூர், அப்புறம் திருமக்கூடலூர், திரும்ப நெரூர் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அகலங்கள் குறைவாக இருக்குது. போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. 2 வாகனங்கள் ஒதுங்கி செல்ல முடியாத சூழல் இருப்பதை உணர்ந்து இப்பொழுது 10 கோடி ரூபாய் நிதிகளை மாண்பு முதலமைச்சர்கள் இந்த சாலை விரிவாக்கம் செய்வதற்கு வழங்கியிருக்கிறார்கள். இன்னும் கூடுதல் நிதி தேவை என்றவுடன் அதற்கான திட்ட மதிப்பீடுகளும் தயார் செய்யப்பட்டு அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. அந்த நிதிகளை விரைவில் மாண்பு முதலமைச்சர்கள் விடுவித்திருக்கிறார்கள். அமராவதி ஆற்றின் குறுக்கே அது ரிங் ரோட்டில் அமைய இருக்கின்றனர். நெரூர் உன்னியூருடைய பேருந்துகள் பாலம் திறந்த உடனே அந்த புதிய பாலத்தில் அந்த பேருந்துகள் இயக்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். பாலம் திறப்பு விழா வரையில் அறிவிப்பட வாய்ப்பு முடிச்சிருக்காங்க. பாலத்தை முடிச்சதுக்கப்புறம் முதலமைச்சர்கள் அந்த பாலத்தை திறந்து வைக்கிறாங்க. விரைவில் அதற்கான பணிகளை முன்னெடுத்திருக்கிறாங்க. அதனால் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக இன்னும் சொல்லணும்னா, இந்த 4.5 வருஷத்தில் கரூர் மாவட்டத்தில் நலத்திட்டங்கள் இல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் தமிழ் புதல்வன், இப்படி நலத்திட்டங்கள் இல்லாமல் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக சாலை வசதிகள், சாக்கடை வசதிகள், தெருவிளக்குகள், புதிய பாலங்கள், இப்படி அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக 4,500 கோடி ரூபாய் அளவிற்கு மாண்பு முதலமைச்சர் நிதிகளை கொடுத்து பணிகளை நாம் முன்னெடுத்திருக்கிறோம். கிராம சாலைகள் தொடங்கி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரூர் சட்டமன்ற தொகுதியிலேயே ஊராட்சி ஒன்றியங்களில் 5 கோடி ரூபாய் இருந்தால் முழுவதுமாக அனைத்து தெருக்கள், சாலைகள் முழுவதுமாக தார் சாலை, சிமெண்ட் சாலையாக மாற்றக்கூடிய பணிகள் நிறைவு பெற இருக்கின்றன. இந்த 5 கோடியும் நிதியும் இந்த வாரத்தில் மாண்பு முதலமைச்சர்கள் வழங்க இருக்கின்றனர். மாவட்டம் முழுவதும் இது போன்ற கோரிக்கைகளை முன்னெடுத்து மக்கள் கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் தொடர்ந்து நிதிகளை மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கி வருகின்றார்கள். இப்போ கூட பார்த்தீங்கன்னா 5 கோடி ரூபாய் யூனியனுக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. மாநகராட்சிக்கு இப்போ 5 கோடி ரூபாய்க்கான நிதிகள் விடுவிக்கப்பட்டிருக்கு. கூடுதலாக மாநகராட்சிக்கு இன்னும் ஒரு 30 கோடிக்கு மேற்பட்ட நிதிகளை விடுவிக்க இருக்கின்றார்கள். எங்கள் வளர்ச்சி என்பது திராவிட மாடல் ஆட்சியில் மாண்பு முதலமைச்சர் தொடர்ந்து நிதிகளை தந்து கொண்டிருக்கிறார். முன்னெடுப்பை நாம் தொடர்ந்து இருக்கின்றோம். குறிப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு நீல கரும்பு மற்றும் 3,000 ரொக்கம் என மாண்பு முதலமைச்சர்கள் அறிவித்து அதற்கான பணிகளை இன்று தொடங்குகின்றார்கள். கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை நம்முடைய கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3,33,000 குடும்ப அட்டைகளுக்கு ஏறத்தாழ 100 கோடியே 8 லட்சம் மதிப்பிலான இந்த பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்குவதற்கான அனுமதிகளை மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். எனவே மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய 734 முழு நேர பகுதி நேர கடைகள் உட்பட 734 கடைகளில் இந்த 3,33,000 குடும்ப அட்டைகளுக்கு 100 கோடி 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இந்த பொங்கல் பரிசு தொகுப்பை இன்று தொடங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து எல்லாரும் ஒரு இறுக்கமாக இருக்கிறது.
நேற்று பேசும்போது கேட்டாங்க மேடம் எங்க நிகழ்ச்சி வைக்கலாம்னு. நான் எடுத்துட்டு சொன்னேன் ஊர்ல வைக்கலாம்னு சொன்னேன். அதனால நம்ம ஊரு நம்ம மண்ணு நம்ம ஊர்ல இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சியோடு இன்னும் ஒரு சிறப்பு விரைவில் இந்த வாரத்தில் நாங்கள் ஆரம்பிக்க போறோம். 16 கால் மண்டபத்தில் தொடங்கி செல்லிபாளையம், நம்முடைய சோமூர், திருமக்குடலூர், அப்படியே நேரம் நெரூர் இந்த சாலைகளை விரிவாக்கம் செய்வதற்காக இப்பொழுது 10 கோடி ரூபாய் நிதிகளை மாநில முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். கூடுதலான நிதிகளை இந்த வாரத்தில் வழங்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் சாலையினுடைய விரிவாக்கம் என்பது நம்முடைய நீண்ட நாள் கனவாக இருந்தது. வரக்கூடிய வாகனங்கள் பள்ளி வாகனங்களாக இருந்தாலும் மற்ற வாகனங்களாக இருந்தாலும் இருவழிச்சாலையாக இல்லாத காரணத்தினால் மிகுந்த நெரிசல் ஏற்படுவதை உணர்ந்து இப்பொழுது 10 கோடி ரூபாய்க்கான பணிகளை நாம் இந்த வாரத்திலே தொடங்க இருக்கின்றோம். அதே போல இன்னும் ஒரு சிறப்பை நாம் பெற இருக்கின்றோம். ஏற்கனவே நம்முடைய கோயம்பள்ளி மேலை பாலத்தில் 15 கோடி ரூபாய்க்கு அமராவதி ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் கட்டப்பட்டு அதற்கு இணைப்பு சாலை எடுக்காமல் நிலுவையில் இருந்ததை உணர்ந்து 11 கோடி ரூபாய் நிதிகளை முதலமைச்சர்கள் வழங்கி அந்த இணைப்பு சாலைக்கான நிலம் எடுக்கக்கூடிய அறிவிப்புகள் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றன. நிலம் எடுத்தவுடன் அதற்கான சாலை அமைக்கக்கூடிய பணிகள் அந்த பாலத்தை முதலமைச்சர்கள் தொடங்கி வைக்க இருக்கின்றார்கள். அதே போல நெரூர் உள்நீரை இணைக்கக்கூடிய காவிரி ஆற்றின் குறுக்கே 101 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலம் அமைக்கக்கூடிய பணிகள் முடிந்து விரைவில் முதலமைச்சர்கள் திறந்து வைக்க இருக்கின்றார்கள். 3வது பாலமா நம்ம ரிங் ரோட்ல சோமூர்ல இன்னொரு பாலம் கூடுதலாக வர இருக்கின்றன. ரிங் ரோடை பொறுத்தவரை ஈரோடு ரோடு குட்டக்கடை தொடங்கி மண்மங்கலம் வரை நிலம் எடுப்பதற்கு 72 கோடி ரூபாய் நிதிகளை முதலமைச்சர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். அடுத்த கட்டமாக சேலம் பைபாஸ் தொடங்கி 16 கால் மண்டபம் வரையும், அதற்கு பிறகு 16 கால் மண்டபம் தொடங்கி வீரராக்கியம் வரை பிரிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே மீண்டும் இன்னொரு பாலம், ஒரு தீவு மாதிரி இருந்தோம். நம்ம திருச்சி ரோடு போகணும், இல்லை அந்த பக்கம் காட்டுப்புத்தூர்லாம் போகணும்னா கரூரை சுற்றி போகக்கூடிய சூழல்ல தீவு மாதிரி இருந்த இடங்களில் இப்போ 3 பாலம், கோயம்பள்ளி பாலம், நமக்கு சோமூருக்கு ஒரு பாலம், நெரூருக்கு ஒரு பாலம் என எளிதில் நாம் போக்குவரத்தை அடையக்கூடிய வகையில் அந்த நெரிசலை தீர்க்கக்கூடிய வகையில் முதலமைச்சர்கள் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். கிராம சாலைகள் தொடங்கி அனைத்து அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் மேம்படுத்துவதற்காக நம்முடைய மாவட்டத்தில் இந்த 4 ஆண்டுகளில் ஏறத்தாழ 4500 கோடி ரூபாய் அளவிற்கு நிதிகளை தந்து சாலை வசதிகள், சாக்கடை வசதிகள், தெருவிளக்குகள், பாலப்பணிகள், இப்படி அத்தனை பணிகளையும் முதலமைச்சர்கள் நிறைவேற்றி தந்திருக்கின்றார்கள். ஒரே ஒரு 5 கோடி இருந்தா நம்ம கரூர் ஒன்றியத்துல எந்த ரோடும் மண் ரோடா இருக்காது. முழுமையா அத்தனை சாலைகளும் புதுப்பிக்கப்பட்டு புதிய பணிகளை நாம் மேற்கொண்டிருக்கின்றோம். விரைவில் அந்த 5 கோடிக்கான ஒப்புதலையும் முதலமைச்சர்கள் வழங்க இருக்கின்றார்கள். எனவே முத்துமாறனை பொறுத்த வரைக்கும் இனிமே ரோடு போடல, எங்களுக்கு பாக்கி இருக்குன்னு அவர் சொல்லக்கூடாதுங்கிற அளவுக்கு முழுமையாக அந்த திட்டங்களை நாம் நிறைவேற்றி இருக்கின்றோம். எனவே மக்களுக்கான அரசு என்பதும் முதலமைச்சர்கள் தொடர்ந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, 2 லட்சம் விவசாயிகளுக்கான இலவச மின் இணைப்பு என தொடர்ச்சியாக பல்வேறு சிறப்பு திட்டங்களை தருகின்ற முதலமைச்சர்களுக்கு நம்முடைய பகுதி மக்கள் என்றும் உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு நம்முடைய மண்ணிற்கு பெருமை சேர்த்திருக்கின்ற நம்முடைய பகுதி மக்களுக்கு வாழ்நாள் முழுக்க நன்றி உள்ளவனாக இன்னும் என்ன தேவைகள் இருக்கிறதோ அத்தனையும் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த பொங்கல் பரிசை தொகுப்பை பெறுகின்ற அத்தனை அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை முதலமைச்சர் சார்பாக நீங்கள் அனைவர் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.